அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ பற்றில 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1. ஐம்பெரும் காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. யசோதர காவியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஆன்சர் யசோதர காவியம். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இவை ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள். ஐஞ்சிறும் காப்பியங்கள்: உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. இவை ஐந்தும் ஐஞ்சிறும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்களுள் பொருந்தாதது யசோதர காவியம். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். ஆன்சர் பாண்டியன். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர் கேட்டிருக்காங்க. மூவேந்தர்னா சேர, சோழ, பாண்டியன். இதுல அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெற்ற அந்த மூவேந்தர்கள் ஒருவர் பாண்டியன். கொஸ்டின் 3. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர். பெருஞ்சித்திரனார், கா. சச்சிதானந்தன், பாணிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 4. முந்துற்றும் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று பாடியவர். கா. சச்சிதானந்தன், துரைமாணிக்கம், வாணிதாசன், முடியரசன். ஆன்சர் துரைமாணிக்கம். முந்துற்றும் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று பாடியவர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? 18, 20, 22, 24. ஆன்சர் 18. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் சேர்ந்து 18 மேற்கணக்கு நூல்கள். 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, போர்ணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்பாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடா. நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் 18. கொஸ்டின் 6. மன்னும் சிலம்பே, மணிமேகலை வடிவே எஞ்சி உள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? 5, 3, 4, 8. ஆன்சர் 3. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. மன்னும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை மேல இருக்கிற அந்த டாபிக்ல கொடுத்துட்டாங்க. அப்ப எஞ்சி உள்ள பெருங்காப்பியங்கள் 3. கொஸ்டின் 7. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெருஞ்சித்திரனார், பெரியவன் கவிராயர், தேவநேய பாவனார், தமிழண்ணல். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 8. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், சச்சிதானந்தன், ஆறுமுக நாவலர்.
விடை சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். கொஸ்டின் 9. செந்தாமரை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அது போல பயின்று வரும் அணி. உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்புற்பேற்றணி. விடை உவமை அணி. உவமை அணி அப்படின்னதுன்னா அவன் பேச்சு சிங்கம் கர்ஜனை போல இருக்கிறது. இதுல போல என்பது உவமை உருபு. இரண்டு பொருள் இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு சொல்வது, அதுதான் உவமை அணி. உவமை அணில போன்ற, போல என்ற உருபுகள் வெளிப்படையாக வரும். கொஸ்டின் 10. செந்தமிழ், செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக. பண்புத்தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. செந்தமிழ் அதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். செம்மை என்பது பண்பு. செந்தாமரை அதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை. செம்மை என்பது பண்பு. செந்தமிழ், செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பண்பு தொகை அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு இவை அனைத்திலும் பார்த்தீங்கன்னா மை விகுதி பெற்று வரும். ஆகிய, ஆன என்னும் பண்பு அந்த உறுப்புகளும் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு நன்மொழி. அதை பிரிச்சோம் அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. மை என்பது விகுதி. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி. எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி. ஆன்சர் தெலுங்கு. எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி தெலுங்கு. யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளில் நிர்வாக மொழி. ஆன்சர் மலையாளம். யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளில் நிர்வாக மொழி பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம். கொஸ்டின் 3. தமிழ்நாடு மாநில பழத்தின் தாவரவியல் பெயர். ஆன்சர் ஆர்டோகார்பஸ் எட்ரோபைலஸ். தமிழ்நாடு மாநில பழத்தின் தாவரவியல் பெயர் ஆர்டோகார்பஸ் எட்ரோபைலஸ். கொஸ்டின் 4. உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 16. செப்டம்பர் 16. கொஸ்டின் 5. பின்வருவனவற்றுள் எது யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் இல்லாத சோழர் காலத்து கோவில்? ஆன்சர் நடராஜர் கோவில். யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் இல்லாத சோழர் காலத்து கோவில் நடராஜர் கோவில். கொஸ்டின் 6. தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1987. 1987. கொஸ்டின் 7. நவம்பர் 26 இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26 இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அரசியலமைப்பு தினம். நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம். உலக மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள். உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் டிசம்பர் 10. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. கொஸ்டின் 9. பின்வருவனவற்றுள் எது 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் நீலகிரி மலை ரயில். 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக நீலகிரி மலை ரயில் அறிவிக்கப்பட்டது. கொஸ்டின் 10. இந்தியாவின் மின்னணு நகரம். இந்தியாவின் மின்னணு நகரம் எது? ஆன்சர் பெங்களூர்.
இந்தியாவின் மின்னணு நகரம் பெங்களூர். காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு யார்? ஆன்சர் சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. கொஸ்டின் 12. கீழ்கண்டவற்றுள் உலக வாழ்வின் நிலையாமையை பாடுதல் எந்த திணைகள் சார்ந்தது? ஆன்சர் காஞ்சி. ரொம்ப படித்ததில்ல. நிலையாமை அப்படின்னா என்னது? காஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே மறக்காது. அடுத்தது கொஸ்டின் 13. கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த போது அதை கண்டு அதே இடத்தில் உயிர் விட்டவர் யார்? ஆன்சர் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த போது அதை கண்டு அதே இடத்தில் உயிர் விட்டவர் பிசிராந்தையார். கொஸ்டின் 14. குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் எது? குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் அகநானூறு. குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் அகநானூறு. கொஸ்டின் 15. சமுதாய பாட்டு என்னும் பெயரால் அறியப்படும் 10 பாட்டு நூல் எது? ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை. சமுதாய பாட்டு என்னும் பெயரால் அறியப்படும் 10 பாட்டு நூல் பெரும்பானாற்றுப்படை. கொஸ்டின் 16. பொதுநிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிட்ட நாள்? ஆன்சர் 1928. பொதுநீதி என்னும் புகழ்பெற்ற நூல் வெளியிட்ட நாள் 1928. பொதுநீதி 1928. கொஸ்டின் 17. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. ஆன்சர் செனாப். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு செனாப். கொஸ்டின் 19. உலகின் மிகப்பெரிய டெல்டா. உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா. கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு. கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? ஆன்சர் யமுனா. கங்கையின் மிகப்பெரிய துணையாறு யமுனா. பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட நாள்? ஆன்சர் நவம்பர் 8, 2016. பண மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. இந்தியாவின் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1998, 1999 வரை. இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998, 99. கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர். கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர்? ஆன்சர் ராஜீவ் காந்தி. கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் ராஜீவ் காந்தி. இந்தியா ₹1 நோட்டை வெளியிடுபவர் யார்? ஆன்சர் நிதி அமைச்சகம். இந்தியா ₹1 நோட்டை வெளியிடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம். இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் A.M. குஸ்ரோ. இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் A.M. குஸ்ரோ. எப்போது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எப்போது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 1985. ஏப்ரல் 1985. பயிர் காப்பீடு திட்டம் ஏப்ரல் 1985. NSC என்பது என்ன? NSC என்பது தேசிய புள்ளியியல் குழு. தேசிய புள்ளியியல் குழு என்பதே சரியான விடை. கொஸ்டின் 28. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நிதி ஆயோக். நிதி ஆயோக். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது நிதி ஆயோக் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 29. உலகில் எந்த நாடு முதலில் GSTயை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் பிரான்ஸ்.
உலகில் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். கொஸ்டின் 30. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் அரவிந்த் பணக்காரியா. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பணக்காரியா. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டது? ஆன்சர் வழிகாட்டுதல் இந்தியா. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டது? வழிகாட்டுதல் தமிழ்நாடு. 2023ஆம் ஆண்டுக்கான 8வது உலக மருந்து தரநிலை உச்சி மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் மும்பை. 2023ஆம் ஆண்டுக்கான 8வது உலக மருந்து தரநிலை உச்சி மாநாடு மும்பையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில அரசு தலைமை வழக்கறிஞராக தற்போது நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி.எஸ். ராமன். தமிழ்நாடு மாநில அரசு தலைமை வழக்கறிஞராக தற்போது பி.எஸ். ராமன் அவர்கள் இருக்காங்க. வேலையில்லா இளைஞருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் யுவநிதி திட்டம் தொடங்கிய மாநிலம்? யுவநிதி. ஆன்சர் கர்நாடகா. வேலையில்லா இளைஞருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாக யுவநிதி திட்டம் தொடங்கிய மாநிலம் கர்நாடகா. இந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் 36. தமிழ்நாடு கடலோர மீட்பு இயக்கத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனம் எது? தமிழ்நாடு கடலோர மீட்பு இயக்கத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனம் எது? ஆன்சர் உலக வங்கி. கொஸ்டின் 37. தமிழ்நாட்டில் குறைவான வாக்காளர்களை கொண்டுள்ள சட்டமன்ற தொகுதி? ஆன்சர் கீழ்வேலூர். தமிழ்நாட்டில் குறைவான வாக்காளர்களை கொண்டுள்ள சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர். தமிழக அரசால் மத நல்லிணக்கத்திற்காக வழங்கப்படும் விருதின் பெயர்? ஆன்சர் கோட்டை அமீர் விருது. கொஸ்டின் 39. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் மகாராஷ்டிரா. கொஸ்டின் 40. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. ஆன்சர் இவை அனைத்தும். சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12. சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. தமிழ்நாடு தினம் ஜூலை 18. தமிழ்நாடு தினம் ஜூலை 18. தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. கீழ்கண்டவற்றுள் 2024ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? பத்ம விபூஷன். ஆன்சர் பை ஜெயந்திமாலா. 2024ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் பை ஜெயந்திமாலா. ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரங்கள்? ஆன்சர் இந்தூர், சூரத். ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரங்கள் இந்தூர், சூரத். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலம் திறந்து வைக்கப்பட்ட மாநிலம்?
ஆன்சர் மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலம் திறந்து வைக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. டெல்ஸ் திட்ட விரிவாக்கம். TEALS அதற்கு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். இஸ்ரோவால் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம். இஸ்ரோவால் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம். ஆன்சர் ஆதித்யா L1. சிப் போர் உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்பமான போராட்டம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கிறிஸ் மில்லர். சிப் போர் உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்பத்திற்கான போராட்டம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கிறிஸ் மில்லர். இந்தியாவின் முதல் முழு பெண் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எது? சைனிக் பள்ளி. ஆன்சர் விருந்தாவனம், உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் முழு பெண் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் விருந்தாவனம், உத்தரப்பிரதேசம். தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம். ஆன்சர் ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. கொஸ்டின் 49. சாடா டான்ஸ்கியூ என்னும் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? ஆன்சர் சவுதி அரேபியா. சாடா டென்ஸ்கியூ என்னும் கூட்டு ராணுவ பயிற்சியை இந்தியா சவுதி அரேபியாவுடன் மேற்கொள்கிறது. கொஸ்டின் 50. முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் மனிதன் பயன்படுத்திய உலோகம். ஆன்சர் தாமிரம். முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் மனிதன் பயன்படுத்திய உலோகம் தாமிரம். கொஸ்டின் 51. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுச்சேரி. அரிக்கமேடு புதுச்சேரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கீழடி. ஆன்சர் சிவகங்கை. கீழடி சிவகங்கை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? வெம்பங்கோட்டை. ஆன்சர் விருதுநகர். வெம்பங்கோட்டை விருதுநகர். கொஸ்டின் 55. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பூட்டு சாவி எங்க தயாரிப்பாங்க? பூட்டு சாவியும் என்ன ஆகணும்? பொருந்தணும். ஆன்சர் திண்டுக்கல். பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஆதிச்சநல்லூர் அதுவும் தூத்துக்குடி தான். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? துலுக்கர்பட்டி. வேலிக்கு நம்ம இன்னொரு பேரும் சொல்லுவோம். வேலி அமைங்க, பட்டி அமைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? வேலி, திருநெல்வேலி, பட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் திருநெல்வேலி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொடுமணல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கொடுமணல். ஆன்சர் ஈரோடு மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. கொஸ்டின் 59. பையம்பள்ளி தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வேலூர். பையம்பள்ளி தொல்லியல் இடம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழ்நமண்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கீழ்நமண்டி.
ஆன்சர் திருவண்ணாமலை மாவட்டம். கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 62. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மயிலாடும் பாறை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் கிருஷ்ணகிரி. மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் 63. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதிநத்தம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தர்மபுரி. பூதிநத்தம் தர்மபுரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதிநத்தம் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் ராமநாதபுரம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் 66. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டை. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நாகப்பட்டினம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பரிக்குளம். ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? மாங்குளம். ஆன்சர் மதுரை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? நெடுங்கூர். ஆன்சர் கரூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் 71. பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது? ஆன்சர் தமிழ் என்ற சொல். திருக்குறளில் இடம் பெறாதது தமிழ் என்ற சொல். கொஸ்டின் 72. பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது? ஆன்சர் ஈயம் நைட்ரேட். ஈயம் நைட்ரேட் கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது. எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுவது எது? எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் கிராஃபைட். எந்திரங்களில் உயவு பொருளாக கிராஃபைட் பயன்படுகிறது. கொஸ்டின் 74. செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது எது? ஆன்சர் திட கார்பன் டை ஆக்சைடு. செயற்கை மழை பெய்ய மேகங்களின் மீது திட கார்பன் டை ஆக்சைடு தூவப்படுகிறது. கொஸ்டின் 75. தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர்?
ஆன்சர் மோஸ்லே. தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்லே. கொஸ்டின் 76. சமையல் வாயு என்பது எதன் கலவை? சமையல் வாயு எதன் கலவை? ஆன்சர் பியூட்டேன் மற்றும் புரோபேன். சமையல் வாயு என்பது பியூட்டேன் மற்றும் புரோபேன். ரசக்கலவை என்பது ஆன்சர் உலோகம் மற்றும் மெர்க்குரி. ரசக்கலவை என்பது உலோகம் மற்றும் மெர்க்குரி. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஆன்சர் ஷெல் வாயு. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளில் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் ஷெல் வாயு. கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடியது. ஆன்சர் ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடியது ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கொஸ்டின் 80. பழங்களை கனிய வைக்க பயன்படும் வாயு. பழங்களை கனிய வைக்க பயன்படும் வாயு. ஆன்சர் எத்திலின். பழங்களை கனிய வைக்க பயன்படும் வாயு எத்திலின். கொஸ்டின் 81. காங்கிரசின் வரலாற்றில் மிதவாதிகளின் காலம் எது? ஆன்சர் 1885 1905. காங்கிரசின் வரலாற்றில் மிதவாதிகள் காலம் 1885 இருந்து 1905 வரை. தேசிய இயக்கத்தின் காலம் எது? தேசிய இயக்கத்தின் காலம். ஆன்சர் 1905 இருந்து 1911 வரை. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 83. பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1931. 1931. பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1931. நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் பகத்சிங். நான் ஏன் நாத்திகன் என்ற நூலின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் பருத்தி ஆலை ஆரம்பித்த முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர். பருத்தி ஆலையை ஆரம்பித்த முதல் இந்தியர். ஆன்சர் கோவஜி நானாபாய் தாவர். இந்தியாவில் பருத்தி ஆலை ஆரம்பித்த முதல் இந்தியர் கோவஜி நானாபாய் தாவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இருந்து ரேடியோ ஒளிபரப்பை நிகழ்த்தியது யார்? ஆன்சர் உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இருந்து ரேடியோ ஒளிபரப்பை நிகழ்த்தியவர் உஷா மேத்தா. கொஸ்டின் 87. இடைக்கால அரசாங்கத்தில் மார்ச் 1947 பட்ஜெட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் லியாகத் அலிகான். இடைக்கால அரசாங்கத்தில் மார்ச் 1947 பட்ஜெட்டை முன்மொழிந்தவர் லியாகத் அலிகான். கொஸ்டின் 88. அரசியலமைப்பு சபையில் முன் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அரசியலமைப்பு சபையில் முன் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது?
ஆன்சர் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. கொஸ்டின் 90. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் பெண்டிங் பிரபு. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. கொஸ்டின் 91. 1955ஆம் ஆண்டு தமிழ் இன்பன் கட்டுரை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. 1955ஆம் ஆண்டு தமிழ் இன்பன் கட்டுரை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. 1966ஆம் ஆண்டு வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு வாழ்க்கை வரலாறு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் மா.பொ. சிவஞானம். 1966ஆம் ஆண்டு வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு வாழ்க்கை வரலாறு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் மா.பொ. சிவஞானம். கொஸ்டின் 93. 1972ஆம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் ஜெயகாந்தன். 1972ஆம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் ஜெயகாந்தன். 1973ஆம் ஆண்டு வேருக்கு நீர் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். இவங்க தான் முதல் பெண் சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதல் பெண் ராஜம் கிருஷ்ணன். எந்த நூலுக்காக வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேருக்கு நீர். இது நாவல். கொஸ்டின் 95. 1980ஆம் ஆண்டு சேரமான் காதலி நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். 1980ஆம் ஆண்டு சேரமான் காதலி நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் கண்ணதாசன். 1996ஆம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? நூல் பாத்தீங்கன்னா அப்பாவின் சிநேகிதர். ஆன்சர் அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 1996ஆம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் அசோகமித்திரன். 1998ஆம் ஆண்டு விசாரணை கமிஷன் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் சா. கந்தசாமி. 1998ஆம் ஆண்டு விசாரணை கமிஷன் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் சா. கந்தசாமி. 2001ஆம் ஆண்டு சுதந்திர தாகம் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர்? ஆன்சர் சி. சு. செல்லப்பா. 2001ஆம் ஆண்டு சுதந்திர தாகம் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் சி. சு. செல்லப்பா. 2022ஆம் ஆண்டு கலாபாணி புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் மு. ராஜேந்திரன். 2022ஆம் ஆண்டு கலாபாணி புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் மு. ராஜேந்திரன். கடைசியா 100வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு நீர்வழி படுவும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் ராஜசேகரன். ராஜசேகரன் அவர்கள் தேவி பாரதி எனவும் அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.